ரம்யா, ஏய் என்னடி இது? சாயங்காலம் நிச்சயதார்த்தத்துக்கு காலையில இருந்து மேக்கப் போட்டுட்டு இருக்கீங்க. உள்ளூர் மாப்பிள்ளையா இருந்தா சாதாரணமா போட்டு விட்டு போயிடலாம். ஆனா வர்றது மலேசியா மாப்பிள்ளையாச்சே, பிரமாதப்படுத்த வேணாமா? அது சரி. இந்தா காஃபி குடிச்சிட்டு தெம்பா வேலை பாருங்க. ரம்யா, இந்தடா நீயும் காஃபி குடி. அத்தை, நீங்க எதுக்கு காஃபி எல்லாம் எடுத்துட்டு வரீங்க? இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் காஃபி கொண்டு வருவேன். நாளையில இருந்து நான் உனக்கு அத்தை கிடையாது, மாமியார், தெரியும்ல? எனக்கு சோறு போடுறதுல இருந்து காஃபி தண்ணி வச்சு குடுக்கறது வரைக்கும் எல்லா வேலையும் நீ தான் பார்க்கணும். அதுக்கு என்ன அத்தை, உங்களுக்கும் மாமாவுக்கும் செய்யாம வேற யாருக்கு செய்ய போற? அத்தை, என்னம்மா? அத்தை, நான் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேனா? ஏண்டி, பிறந்ததுல இருந்து நான் உன்னை பாத்துட்டு இருக்கேன். உனக்கு என்னடி குறைச்சல்? அப்படியே ராசாத்தி மாதிரி இருக்க. அத்தை, மாமாவுக்கு ஃபோன் பண்ண, அவர் எடுக்கவே இல்ல. சரியான நேரத்துக்கு வந்துருவார் இல்ல? அம்மாடி, அவன் ஃப்ளைட்ல வந்துட்டு இருப்பான்ல, அதான் ஃபோன் எடுத்துக்க மாட்டான். உன்னை பாக்குறதுக்காகவே அவ்வளவு தூரத்துல இருந்து ஓடி வரான்ல, வந்துருவான். வெக்கத்தை பாரு. பிறந்ததுல இருந்தே நீ சிவாவை தான் கட்டிக்க போறேன்னு ஆசை வார்த்தை சொல்லி சொல்லி நானே உன் வாழ்க்கைய நாசமாக்கிட்டேனேம்மா. உங்களை விட்டா எங்களுக்கு வேற யாருன்னா இருக்கா? இவளுக்கு இனிமே எப்படின்னு ஆறுதல் சொல்லுவேன். இப்ப நாங்க என்னென்ன செய்ய போறோம்? கேட்டல்ல கேட்டல்ல பதில் சொல்லு. உன் மகன் பண்ண காரியத்துக்கு நான் மத்தவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறேன். நம்ம வீட்டுல நாம பார்த்து வளர்ந்த பொண்ணு இன்னைக்கு கண்ணீரும் கம்பளையுமா நிக்கிறா. அவன் அங்கிருந்து வேற எவ்வளவு ஒருத்தி கூட்டு வருவான்னு சொல்லுவானா? என்ன தைரியம் அவனுக்கு? மக மாதிரி பார்த்த என் தங்கச்சி மகளை எப்ப அவன் வேணான்னு சொல்லிட்டானோ அப்பவே அவனை என் மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டேன். இனி அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இனிமே அவன் இந்த வீட்டு வாசல மிதிக்க கூடாது. பத்மா, உனக்கு இருக்கிற வலியும் வேதனையும் எனக்கு இருக்குமா? ரம்யா வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு. என்ன நம்ம ஊர் கிளி ஜோசி மாதிரி தானே? ஆமா. அங்க பேரட், இங்க ஒரு டேரட். கேட்டுருவோம். ஹலோ மதாம். Hello. Hi. Hello. Hi. Hi. Actually, we love each other. We're gonna get married. Can we get a reading card regarding this? Tak ada masalah. Saya akan tanya sama tarot angel. Okey, sekarang sembayang. Okay. அது வந்து நம்ம எந்த ரீடிங் கார்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி கடவுளை வேண்டிக்கிட்டோம்னா அது பாசிட்டிவா வரும்னு சொல்றாங்க. Okey. Ambil satu. நம்ம ரெண்டு பேருமே ஒரே கையால ஒரு கார்டு எடுக்கணுமா? ஓகே.
Ambil satu. மறுபடியும் ஒன்று எடுக்கணுமா? ஆ Tarot Angel bercakap, kamu dua tidak akan berkahwin. என்ன 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 சொன்னாங்க அவங்க? நமக்கு கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றாங்க. என்ன என்ன ஐ, ஏய் சிவா, கிளம்புறீங்க முதல்ல. சிவா, சும்மா ஏதோ சொல்றது வாய்க்கு வந்தபடி கேளு சிவா. வளர்த்து இருக்காங்க. அது அவங்களோட ஒப்பீனியன் இல்ல. ஐயோ தெய்வமே தாயே, போதும். நீயும் சொல்றி அவ மொழியில ஏங்காபுரனார் கோவில்ல எனக்கு உனக்கு கல்யாணம், காஞ்சிபுரத்துல நாளைக்கு ஃளைட் எல்லாம் புக் பண்ணியாச்சு. sorry, don't இந்த mistake. நேரத்துல நீ ஏதோ சென்டிமெண்ட் வந்து நின்னா இப்படி எல்லாம் வந்து பேசுறது? ஐயோ சிவா, அப்படி இல்ல சிவா. சிவா, இங்க பாரு, சிவா, நீ சொன்னதால தான் அங்க வந்து உட்கார்ந்து என் பாசிட்டிவான ஐயோ, மைண்ட் செட் சிவா, எல்லாத்தையும் ஒரு உடைச்சிட்டாடா. நிமிஷம் நான் எனக்கு சொல்றேன் தேவையில்லைடா. கேளு சிவா. சிவா, நீ கட்டிக்க போற பொண்ணு இவ கிடையாது, உனக்கு வேற ஒருத்தி இருக்கா.